நெஞ்சார்ந்த என்னுடைய வாழ்த்துக்கள், அதோட நெஞ்சார்ந்த என்னுடைய நன்றி. வாழ்த்துக்கள்னு சொல்கிறது என்னுடைய சன்னோட ஃப்ரெண்டு அரவிந்த் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு ஃபஸ்ட் டைமு. ஸோ அவர்களிருந்து ஆரம்பித்து படத்தினுடைய தயாரிப்பாளர்லேருந்து டைரக்டர் கேப்டன் ஆஃப் ஷிப் அவர்லேருந்து எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2 வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வாழ்த்துக்கள், படம் வெற்றி அடையும் கண்டிப்பாக, அதுக்கும் சேர்த்து அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அப்படின்னு சொல்லி நான் சொன்னது வந்து அது அரவிந்த் ஒரு ஆளுக்கு தான். ஏன் நன்றி அரவிந்துக்கு சொல்கிறேன்னா, உண்மையிலே அவர் நேற்று சாயங்காலம் வந்து சொல்கிற வரைக்கும் நான் இது ஃபங்க்ஷனை பற்றி, அதுக்கு முன்னால் வந்து சாந்தனை இப்படி இருந்தாலும் ஃப்ரெண்டுன்னு முறையில் வந்துடுவாப்புல. வந்து வீட்டில் வந்து பூர்ணிமா வந்து கேட்டிருக்காரு. பூர்ணிமா வந்து சொன்னாப்புல, இந்த மாதிரி சாந்தனை ஃப்ரெண்டுங்க, நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு படம் ஆடியோ ரிலீஸுக்கு கூப்பிட்ருக்காப்புல, நான் வர்றேன்னு சொல்லிவிட்டேன், உங்களுக்கு எதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னாரு. எங்கம்மா ஷூட்டிங்லேருந்து எத்தனை மணிக்கு விட போகிறான்னு தெரியல, ஆடு ஃபில்மு, அதனால் அங்கேருந்து வந்து டிவி இன்டர்வியூக்கு வேறு எல்லாம் சொல்லியிருக்கேன், அது வேறு கொடுக்கணும், அதனால் இந்த டைம் இடிக்குது, முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நீ வர்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படி பையனும் வர்றான் நீயும் போகிற, 2 பேரும் போகிறீங்கள, போது விடு அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் நேற்று வந்து கேட்டார், முடிஞ்ச வரைக்கும் பாசிபிலிட்டி இருந்தால் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு பூர்ணிமா வந்து ஒரு ஷூட்டிங்கு போனது விஜய் டிவியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமு, அவங்க வர முடியாதுங்கிற லெவலுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னோடனே, ஐயோ அவர் ரொம்ப எதிர்பார்த்துருப்பாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஒரு டிவி இன்டர்வியூ வந்து பாதியில் நிறுத்திட்டு இருயா 9 மணிக்கு வந்து வச்சுக்கலாம், நான் போயிட்டு வந்துடுறேன், ஏன்னா 2 கட்ட டைம்லலாம் போகக்கூடாது, ஆரம்பத்துலேயே போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி குகன் ஒரு படத்துக்கு இதுக்காக போகணும். நானும் குகன் படம் ப்ரெஸ் ஷோவில் இருந்தால் சார் நாங்களும் வர்றோம் அப்படின்னாப்புல. ஏன்னா இதுக்கு முன்னால் ப்ரெஸ் ஷோ இருந்ததுக்கு போலுக்கு, அதை அட்டன் பண்ணிட்டு என்கிட்ட வந்தாங்க. இப்போ நான் இதை முடிச்சுட்டு மறுபடியும் வேணால் போய்க்கலாம், அதனுடைய கண்டினியூஷனாக, அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வர்ற வழியில் ஏன் இவ்வளோ பில்டப்னா, வர்ற வழியில் அரவிந்த் குகன் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்தாரு, அவ்வளோதான் தெரியுமா வழிய. எனக்கு வேண்டப்பட்டவங்க சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி, அது மெயின் தயாரிப்பாளரே வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஒரு அப்படிங்கிறது வந்து எனக்கு வழியில் வரும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனைவிக்கிட்ட எங்கேயா இருக்க, இந்த படத்துக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அங்கே இருக்கியான்னு, இதை இந்த ரோட்டில் வந்துட்டே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபோன் பண்ணப்போ தான் எனக்கு வந்து மரியாதைக்குரிய நண்பர் தேவநாதன் யாதவ் அவர்களை பற்றி, அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னாரு. ஐயையோ நேற்று வாங்கினேன், அது கூட நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ராசி அழகப்பன்னு சொல்லியிருந்தா, அவரை பற்றி நான் கமல் அவர்கிட்ட எல்லாம் இருந்ததுனால எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன், எல்லாம் இது பண்ணியிருக்கேன். அழகப்பண்ணு போட்டு சீனு தனியாக பிரித்து போட்டதுனால இது யாரோ புதுசு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் தான் இவர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆஹா இவ்வளோவெல்லாம் இருக்காங்க, இத்தனை பேர் முக்கியமான ஆளுகளே, நம்ம லேட்டாக போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எதுக்கு நன்றி சொல்கிறேன்னா, இவ்வளோ ஒரு முக்கியமான, இவ்வளோ வேண்டப்பட்டவங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வர்றதுக்கு காரணமாக இருந்து, இவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுனால அரவிந்துக்கு வந்து என்னுடைய நன்றி அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் மரியாதைக்குரிய தயாரிப்பாளர், எனக்கு நல்ல நண்பராக இருந்தால் கூட என்னுடைய இதுக்கு வர்றாரு பாருங்க இண்டஸ்ட்ரிக்கு, அதனால் வருக வருக அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்வாழ்த்து சொல்லி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய நல்ல நண்பர்கள் யாதவ் இனத்தை சேர்ந்த நிறைய பேர் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஸ்டேஜில் நிறைய பேர் வந்து பேசிட்டு போயிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய பணிவான நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் எல்லாமே தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததில் இன்னொன்று, இந்த நவரச உணர்வுகள்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய பயம், சந்தோஷம், அதிர்ச்சி, அப்புறம் ஆச்சரியம், குழப்பம் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் நவரச உணர்வுகளுக்கு, அதில் எல்லா உணர்வுமே ஏறக்குறைய எனக்கு இங்கே இந்த ஃபங்க்ஷனில் கிடச்சிருச்சு. அதில் ஒரு 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 பயம், அதிர்ச்சி அப்படிங்கிற உணர்வு இருக்க,
வந்து படம் போட்டாங்க, பார்த்துக்கிட்டு உட்காண்ட்ருந்தேன். பக்கத்துலேயே என் பையனை உட்காண்ட்ருந்தான். முதல்ல மகிழ்ச்சி என்னென்னா 2 பேரும் ஒன்றா இப்படி அதிகமாக எங்கேயும் போகலன்னு ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே டக்குன்னு எடுத்தாங்க. ஆஹா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக உட்காந்துருந்தேன். அப்புறம் படம் ஓடிட்டு இருந்தது. ஓடுற நேரத்தில் இருட்டில் வந்து யாரோ ஒருத்தர் பக்கத்தில் வந்தாங்க. சாந்தன் பையன் அப்படி உட்காந்து தான் வந்துன்னு இப்படின்னாங்க அவங்க. இவன் யார் அது இருட்டில் சரியா தெரியல, எந்திரிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இவன் அறகுறையா இப்படிங்கிற அவங்க விட மாட்டேங்கிறாங்க, வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. அப்புறம் எனக்கு தெரியல, சரி கேட்கலாமா என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. அப்புறம் தான் அப்படியே பார்த்தேன், ஒன்றும் கரெக்டாக தெரியல. பொம்பளை நல்லா அப்படிங்கிறது நல்லா தெரியுது. என் பையன் வேற டக்கு எந்திரிக்கலையே, இல்லை அறகுறையா அப்படியே பம்புனான். சரி அப்படின்ட்டு சரி முடிஞ்சோன்னு வெளிச்சம் எப்படி லைட்டு போட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி அப்புறம் லைட்டு போட்டோன்னு பார்த்தா நமிதா. அதை விட பெரிய அதிர்ச்சி என் பையனுக்கு வந்து அவன் அப்படியே தலையை குடிஞ்சவன் தான். அப்புறம் அப்படியே பார்த்தேன், நமிதாவா அப்படின்னு. அவன் அப்படியே தலையை குடிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா நமிதாக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னா அப்பம் பக்கத்திலேயே உட்காந்துருப்பான்னு தெரியல. அது இருட்டுக்குள்ள வந்து அப்படி தாவிக்கு ஆனந்தமா அனுபவிச்சு எல்லாம் இது பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன பார்த்து சாரி சார் நான் உங்களை கவனிக்கல, தெரியும் நான் கவனிச்சுட்டேன், என்ன கவனிக்கணுமோ அதையும் கவனிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். அந்த மாதிரி அழுத்தம் உணர்ச்சி திடீர்னு ஒரு இடத்துல வந்து நம்ம இவர் அந்த மாடு பசுமாடு கிட்ட கண்ணுக்குட்டி பால் குடிக்கிறது திடீர்னு அது கிளாப்ஸ் வந்தது. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது. அப்புறம் தான் ஆஹா ப்ரொடியூசர் யாரு உட்காந்துருக்காங்களே யாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தானாலாவிட்டாலும் தன்னுடைய சதையாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ஷாட்டு படத்தில் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கை தட்டிட்டாங்க. உடனே எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு என்னன்னா, இதே மாதிரி மாடு எப்படி முட்டி முட்டி பால் கண்ணை குட்டி குடிக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கை ஓசையில் வந்து ஒரு டச்சிங்காக ஒரு சீன் வச்சுருந்தேன். என்னன்னா வில்லேஜில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே பெண்கள் வந்து டக்குன்னு குழந்தை அழுதுன்னா எடுத்து டக்குன்னு பால் கொடுக்கறதுக்கு உடனே மாரப் பண்ணி அதை எடுத்து கவர் பண்ணிடுவாங்க. அது கவர் பண்ணிட்டா அவங்களுக்கு அது போதும். அதனால் வாசலாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு சத்தம் கேட்குதுன்னா என்ன இதுன்னு வேடிக்கை பார்க்குறதுக்கு அப்படியே குழந்தைய பால் குடிக்க வச்சுட்டே வந்து நின்று பார்ப்பாங்க. அதில் புதுசாக ஒரு கேரக்டர் அந்த ஊருக்குள்ளே வருது. எல்லாரும் ஜனங்கள்லாம் சத்தம் போடுறாங்கன்னு இந்த அம்மா பால் கொடுத்துட்டு இந்த அம்மா வந்து அவசரமாக வேகமாக வந்தது. வந்து நின்றுட்டு இந்த அம்மாவும் பார்க்குது, இது யார் இது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்டு. ஆனால் அந்த அம்மா பால் கொடுத்துட்டு இருக்குதுங்கிறது அந்த கவர் பண்ணிக்கிறது, அந்த குழந்தை கால் ஆடுறது அதெல்லாம் தெரிய மாதிரி நேச்சுரலாக அட்மாஸ்பியர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாட் வச்சேன். அதோடு நான் விட்டுருக்கலாம். அந்த பால் குடித்ததுக்கப்புறம் வந்து திடீர்னு அந்த மாதிரி அப்படின்னு டப் டப்புன்னு 2 அடி போட்டுச்சு. அப்புறம் குழந்தைங்க இது சாதாரணம் தானே, அது மாடு கண்ணுக்குட்டி எப்படி முட்டி முட்டி குடிக்குது அந்த மாதிரி இது சாதாரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கண்ணே. சரி சார்லாம் அதை வெட்டுங்க அப்படின்னு. சார் சென்டிமெண்ட்டாக அது தாய்கிட்ட பால் குடிக்கிற குழந்தை இதில் என்ன இருக்குண்ணே, அதில் ஒன்றும் இல்லை, அதுக்கு அடுத்தது தான் இருக்குது அப்படின்னா. அடுத்தது என்னென்ன, அடுத்தது லொட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு. அது கூட பரவாயில்ல, அதுவும் நடக்கிறதுன்னு விட்டுருவோம், அதுக்கு அடுத்தது தான் இருக்குது அப்படின்னு. என்னென்ன என்ன டைலாக் வச்சுருக்கீங்க? இல்லை நேச்சுரலாக ஒரு டைலாக் போட்டேன். என்ன சனினே சனினே அப்படி சொல்லி அடிக்குதுன்னு. சனினே அடிச்சு விட்டுருந்தா பரவாயில்ல, நாங்கள் பேசாமல் விட்டுருப்போம். உங்கள் ஒப்பனே பரவாயில்ல போலுக்குன்னு ஒரு டைலாக் போட்டேன். அது எதுக்கு அப்படின்னாங்க. இல்லை அது ஒரு யதார்த்தமாக அந்த அம்மா சொன்னாங்க, இந்த யதார்த்தமெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வெட்டு அப்படின்னாங்க. இங்கே கண்ணுக்குட்டி முட்டி முட்டி குடிக்கும்போது எனக்கு உடனே அந்த 30 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த படத்தில் அப்போவே நம்ம என்ன வச்சோம், எப்படி சென்சார்காரை வெட்டி விட்டான் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதே மாதிரி நான் வரும்போது எனக்கு தெரியாமல் முதல்ல யார் என்னென்னலாம் தெரியல. அப்புறம் ஒவ்வொருத்தராக அவர் தேவநாதன் சாருங்கிறாங்க, அப்புறம் அவங்க இவர் தான் ராசி அழகப்பன் தான் இப்போ சி அழகப்பட்டு பேர் வச்சுட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி ஆஹா அப்படின்னா. அப்புறம் எப்படி அவர் வர்றாருன்னா அவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கட்சி கிச்சு எல்லாரும் ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம வந்து
வெயிட்டிங்கில் வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போச்சு, இல்லைன்னா ப்ரொஜெக்ஷனாக அது போடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கு முன்னால் ஃபோன் பண்ணி சோனுக்கிட்ட நான் வந்துட்டே இருக்கிறப்பா சொல்லிடு கொஞ்சம் அப்படின்னு. அப்புறம் எனக்கே ஒரு டென்ஷன் ஆகி போச்சு. என்னென்ன இவ்வளோ பெரியவங்க எல்லோரும் வந்து உட்காந்து யாருக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னால் அசிங்கமாக இருக்குது. நம்ம போய் நிற்கும் போது உடனே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் காமெடி ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்ன உள்ளே வந்தேன், பார்த்தேன், கை கொடுத்தேன், அப்புறம் அவர்கிட்ட சந்தோஷமாக சிரிச்சுட்டு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு நாங்கள் ஒருத்தர் பேசினார். அப்படின்னா அப்புறம் இங்கே பார்த்தாங்க, ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னா. அப்புறம் இப்படி ஒருத்தர் பேசினார், ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னா. ஆரம்பிச்சிடலாமா. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், ஏன்னா நான் தான் லேட்டு, கடைசியாக வந்திருக்கேன். ஏன் ஆரம்பிச்சிடலாமான்னு சொல்லிட்டு அது வேற ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ தான் எனக்கு ரிலீஃப். நம்ம பரவாயில்ல, இன்னும் என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் இத்தனை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு ஒன்று எனக்கு உடனே தாவணி கணக்குகள் ஞாபகம் வந்துருச்சு. சிவாஜி சார் வச்சு ஷூட்டிங் பண்ணது. அதில் சிவாஜி சார் வந்து நடிக்க வந்திருக்காரு. ஃபஸ்ட் டைம் நான் டைரக்ஷன் பண்ணுறேன். அவர் வந்து மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாகி உட்காந்துட்டார். உட்காந்தோடனே நான் வந்து லைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாருக்கிட்டே ஏதோ சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறேன் கேமராமேன்கிட்ட. சிவாஜி சார் வந்து எப்பா இங்கே வாப்பா அப்படின்னு ஒரு அசிஸ்டண்ட் கூப்பிட்டாரு. உடனே வந்து ஏப்பா ஷார்ட் வச்சுட்டான் பாக்கி, அந்த ஆள் பாட்டில் ரெடின்னு சொல்லி சொன்னாங்கன்னா போய் நடிக்க வேண்டாமா, டைலாக் எங்கப்பா கொடுங்கப்பா அப்படின்னா. உடனே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க போனேன். போய் அங்கே வீடு கட்டிக்க முடியாது, ஒரு வீடு, அதுக்கு பின்னால் போய் சந்தில்ன்ட்டான். அடுத்தது சிவாஜி சார் கொஞ்ச நேரம் பார்த்தாரு. அப்புறம் இன்னொரு அசிஸ்டண்ட்டை பார்த்து இங்கே வாப்பா, ஏப்பா இப்போ தான் ஒரு அசிஸ்டண்ட்டு கேட்டேன் டைலாக் எங்கேன்னு சொல்லி இதான் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போனால் காணமன்னு தானே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் போனான். அவனும் வீட்டுக்கு பின்னால் போய் நின்ட்டான். அங்கே அவன் இன்னொருத்தங்கிட்ட கேட்குறான், என்ன உங்கள் டைலாக் கேட்டாரா சிவாஜி சார்? ஆமாம், என்ன பண்ணுறது தெரியல, அதான் வந்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் மூணாவது ஒரு ஆள் இங்கே வாப்பா அப்படின்னு. ஏன் 2 பேர்கிட்ட சொல்லிவிட்டேன் டைலாக் வரல இங்கேயா அப்படின்னா. 2 பேர்கிட்ட சொல்லி விட்டீங்களா, எப்படி மிஸ் பண்ணாங்க, இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நேராக வந்தான். 3 பேர் நின்ட்டாங்க. சிவாஜி சாருக்கு இப்போ ஒருத்தர் இதெல்லாம் பார்த்துலையுமே ஒருத்தர் ஓடிட்டான். அப்புறம் அவர் பார்த்தாரு. அப்புறம் நான் வந்து அப்படி மெல்ல வந்த பாக்கி அப்படின்னாரு. என்ன பாக்கி இது, ஒரு ஆள் 2 ஆள்னா பரவாயில்ல, 3-4 பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர்த்துக்கிட்ட வந்து டைலாக் எங்கடா நான் ரெடி ஆகணும், அண்ணனுக்கு டைலாக் கொடுங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இதாக வந்துடுறேன் இப்போ நான் இங்கே சொன்ன பாருங்க, ஆரம்பிச்சிடலாமா அந்த மாதிரி எல்லாம் இதாக வந்துடுறேன்னா கடைசியில் ஒன்றுமே வரல, யாரையுமே காண. டைலாக் கேட்டால் என்னப்பா இப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், வச்சுட்டு வஞ்சகமாக பண்ண போகிறோம்,